நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வேளையில நாங்க பாஸ்டர் சாமுவேல் ராஜை அழைக்கிறோம். பாஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லது, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சங்கமம் வழியாக, வார்த்தையின் வெளிச்சத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை இன்றைய நாள் தியானிக்கலாம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நான் இந்த வசனத்துல இருந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல இதை உங்களுக்கு காண்பிச்சு தர விரும்புகிறேன். நாம் நிறைய இந்த வசனத்துல இந்த செய்திகள் கேட்டிருக்கலாம். இன்றைய நாளிலும் ஆவியானவர் நம்மை ஒரு வித்தியாசமான கோணத்துல நம்மளை நடத்துவார். நாம் இந்த வசனங்களை கவனிக்கலாம். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த ஒரு தலைப்பு கொடுத்து இதிலிருந்து பேச விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓரம் கட்டப்பட்டு விடக்கூடாது. இந்த ஓட்ட பந்தயத்துல நாம ஓரம் கட்டப்பட்டு விடக்கூடாது. தேவன் நம்மளை ஓரம் கட்டி விடக்கூடாது என்கிற தலைப்பிலிருந்து நான் உங்களோடு கூட ஆண்டோட வார்த்தையை பேச விரும்புகிறேன். வசனத்துல நிறைய ஆழமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்களுக்கும் ஓட்டப்பந்தயத்தை பார்வையிடுகிறவர்களுக்கும் உள்ள 4 வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காண்பித்தர விரும்புகிறேன். 4 வித்தியாசங்கள். நல்ல கவனிங்க. பார்வையாளர்கள், முதலாவது குறிப்பு, பார்வையாளர்கள் எந்த நேரத்திலும் வரலாம். பார்வையாளர்கள் எந்த நேரத்திலும் வரலாம். ஆனா ஓடுகிறவர்கள் நேரத்துக்கு வர வேண்டும். ஓடுகிறவர்கள் பந்தய சாலைக்கு நேரத்துக்கு வர வேண்டும். ஆகவே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய காரியங்கள்ல நாம நேரத்துக்கு வருகிறோமா, அல்லது பார்வையாளர்களை போல நம்ம இஷ்டத்துக்கு நாம தேவ சமூகத்துக்கு வந்து போகிறோமா, இல்ல நேரத்துக்கு நாம வந்துடுறோமா என்பதை கொஞ்சம் நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். 2வது, பார்வையாளர்கள் எல்லா தின்பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டே ஓட்ட பந்தயத்தை பார்வையிடலாம். கவனிங்க. பார்வையாளர்கள் எல்லா தின்பண்டங்களையும் கொண்டு வந்து அந்த ஸ்டேஜ்ல, அந்த கிரவுண்ட்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இருப்பிடத்துல இருந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டே ஓட்ட பந்தயத்தை பார்வையிடலாம். ஆனால் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஓடுகிறவர்கள் பார்வையாளர்களைப் போல நாம் சாப்பிட்டு கொண்டே ஓடக்கூடாது. ஓடுகிறவர்களுக்கு இச்சை அடக்கம் கட்டாயம் தேவை. நான் சொல்லுகிற இந்த இச்சை அடக்கம் 2 வகையாக பிரித்து நான் சொல்ல முடியும். அது பாவத்தோடும் ஒப்பிட்டு பேசலாம். அதே நேரத்துல நாம சாப்பிடுற காரியங்களையும் நாம் கவனத்துல கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களை நாம் உபவாசிக்கிறது கிடையாது, இச்சை அடக்கம் இல்லை அதுல. ஆகவே நாம் பார்வையாளர்களா இருந்தால் எந்த நேரமும் நாம சாப்பிட்டு கொண்டே காரியங்களை செய்யலாம், வேலைகளை செய்யலாம், காரியங்கள்ல ஈடுபடலாம். ஆனா நீங்க பந்தயத்துக்குள்ள வந்துட்டா நீங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3வது, பார்வையாளர்கள் எப்படியும் வந்து எந்த அங்கிகளை உடுத்தி கொண்டு வந்தும் அந்த ஓட்டப்பந்தயத்தை பார்வையிடலாம். ஆனா ஓடுகிறவர்களுக்கு அப்படி அல்ல. ஓடுகிறவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த அங்கியை உடுத்தி கொண்டுதான் அந்த ஓட்டப்பந்தயத்துல அவர்கள் ஈடுபட வேண்டும். நாம் இதை சாதாரணமா எல்லா ஓட்டப்பந்தயங்களும் நீங்க பார்க்கலாம். பார்வையாளர்கள் எதையும் உடுத்தி வரலாம், விருப்பம் போல
இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற நவீன சொல்லக்கூடிய உலக காரியங்களாக இருக்கலாம். இந்த உடுப்புகளில நிறைய வித்தியாசங்களை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? சிலர் பெரிய பெரிய உடுப்புகள் போடுறார்கள், சிலர் ஒடுக்கமான உடுப்புகள் எப்படியும் உடுத்திட்டு வரலாம், அது பார்வையாளர்கள். ஆனா ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, அவர்கள் உடுத்த வேண்டியதை குறித்து. நான்காவதாக பார்வையாளர்கள் அந்த ஓட்டப்பந்தயத்துல கை தட்டி பாடி ஆடி அந்த தங்கள்கிட்ட இருக்கிற தின்பண்டங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதுல இருக்கிற அந்த காலத்தை நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்களோட பணத்தை செலவழிச்சு அவங்களுடைய நேரத்தை செலவழிச்சு போகும் பொழுது வெறுங்கையோட தான் போவாரு. ஆனால் பந்தயத்துல ஓடுகிறவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் போகும் பொழுது மகிழ்ச்சியோடு வெற்றி கிண்ணத்தை சுமந்தவர்களாய் அவர்கள் புறப்பட்டு போவார்கள். ஆகவே தேவன் நம்மை ஓரம் கட்டிவிட கூடாது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. வேற வசனத்துல இருந்து இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பைபிள் சொல்லுகிறது 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது 18வது அதிகாரம், 2 சாமுவேல் 18வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18:21 இப்படி வாசிக்கிறோம். யோவா கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாவை வணங்கி ஓடினான். சாதேக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாவை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதுக்கு யோவா, என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவா, ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமமான பூமி வழியாக ஓடி கூசிக்கு முந்திக் கொண்டான். இப்ப 2 பேர் ஓடுகிறத நாம் இங்க வாசிக்கிறோம். அந்த காலத்துல இன்றைக்கு செல்போன் இருக்கிறது போல அந்த காலத்துல ஒரு செய்தி பரிமாற்றம் செய்கிறதா இருந்தா நபர்கள் தான் வேகமாக ஓடி அந்த செய்தியை பரிமாற வேண்டும். தந்திகளை கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்துல மனிதர்களை பயன்படுத்தினார்கள். வேகமாய் ஓடக்கூடியவர்களை தெரிவு செய்து இந்த செய்திகளை பரிமாறினார்கள். இந்த இடத்துல 2 நபர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் பேர் அகிமாஸ் என்றும் ஒருத்தன் பேர் கூசி என்றும் இந்த 2 பேருக்கு பெயர். இவர்கள் நன்றாக ஓடக்கூடியவர்கள், செய்தியை எடுத்துக்கொண்டு மிக வேகமாய் துரிதமாய் ஓடக்கூடியவர்கள். ஆகவே இங்கே ஒரு யுத்தம் நடக்குது. ஆண்டவருடைய இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பதாகவே தாவீது ராஜா சொல்லுகிறார், என் மகனாகிய அப்சலோமை மெதுவாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி யோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த யுத்தத்துல இந்த அப்சலோம் செத்து போகிறான். ஆகவே இந்த செய்தியை அறிவிக்கணும். ஆகவே யோவா அந்த களத்துல அந்த அதிபதி, அந்த களத்துல காரியங்களை சரியாக கையாண்டு சரியாக யுத்தங்களை செய்து சரியாக செய்திகளை பரிமாற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. ஆகவே அவன் இந்த நேரத்துல நாம அகிமாஸை அனுப்புவதை பார்க்கிலும் கூசியை அனுப்புவதுதான் சரி என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், கூசியை போய் ராஜாவுக்கு இந்த செய்தியை சொல்லும்படி சொல்லுகிறான். ஆனால் அகிமாஸ் கூசியை விட வேகமாய் ஓடக்கூடியவன். அவன் என்ன செய்கிறான், தன்னிடத்தில் ஒரு செய்தி இல்லாதிருந்த போதும் அவன் ஓட ஆரம்பிக்கிறான். வசனத்தை பாருங்க, அந்த 18வது அதிகாரத்தின் 30, 31, 32 வசனங்களை பாருங்க. இவன் கூசியை தாண்டி அகிமாஸ் மிக வேகமாய் ஓடி வந்து ராஜாவின் சமூகத்துல வந்து நிற்கிறான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்திலே நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழுப்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். கவனிங்க,
அகிமாஸ் ஊசியை விட வேகமாய் ஓடி வந்தாலும் அவனிடத்தில் ஒரு செய்தி இருக்கவில்லை. ஆகவே ராஜா அவனை ஓரங்கட்டி அல்லது அந்த ராஜா அவனை ஒரு ஓரமாய் நிற்கும்படி செய்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, எல்லாரும் ஓடுகிறது போல நாம ஓடக்கூடாது. எல்லாரும் ஓடுகிறார்களே, அவர்களைப் போல நாமளும் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம ஓடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம ஓட வேண்டும். ராஜாவிடத்துல போய் நிற்கும் பொழுது ராஜாவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்துல ஒரு செய்தி இருக்க வேண்டும், நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். சும்மா எல்லாரும் ஓடுகிறார்கள் சொல்லி நாம ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நாம் அவர் சமூகத்துல போய் நிற்கும் பொழுது வெட்கப்பட்டு தலை குனிந்து நான் வெறும் கையனாய் வந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் மாறிவிடக் கூடாது. வேதாகமம் சொல்லுகிறது, ராஜா அகிமாசை நல்லா ஓடக்கூடியவன் தான், மிக வேகமாய் ஓடி செய்திகளை பரிமாறக்கூடியவன் தான். ஆனால் செய்தி இல்லை அவனிடத்துல விஷயம் இல்லை, அவனிடத்துல சொல்லுவதற்கென்று ஒன்றும் இல்லை. ராஜா அவனை ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனனி, நீங்களும் நானும் ஓரம் கட்டப்பட்டு விடக்கூடாது. தேவன் நம்மை ஒரு ஓரமாய் நில் என்று சொல்லிவிடக் கூடாது. நீங்கள் பவுலை போல வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இதோ என் ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்மிடத்தில் ஒரு செய்தி இருக்க வேண்டும், நமக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே வேதாகமத்துல மிகுந்த அழகாக ஓடி முடித்த நிறைய மனுஷர்களை நான் வேதத்துல பார்க்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியங்கள்ல ஒன்றுதான், வேதாகமத்திலிருந்து ஓடி முடித்த நல்ல முன்மாதிரிகளாய் நமக்கு முன்னின்று ஓடி முடித்த நல்ல தேவ தாசர்களை வேதாகமத்துல நிறைய நாம பார்க்கலாம். 2 பேரை நான் உங்களுக்கு காண்பித்து தருவேன். 2 பேரையும் நம்ம தியானிக்க முடியாது, ஒரு ஆளை தான் நம்ம தியானிக்க போகணும். முதலாவது, வயது முதிர்ந்த ஒரு தாத்தா ஓடி முடித்திருக்கிறார். அதே நேரத்துல இளம் வயதுள்ள, அதாவது ஒரு துட்டிப்பான ஒரு இளம் வாலிபன், சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் ஓடி முடித்திருக்கிறான். ஆகவே இந்த 2 காரியத்தை தான் நான் உங்களோடு கூட நாம தியானிக்க போகிறோம். இந்த ஓட்ட பந்தயத்துல நிறைய பேர் ஓடுகிறார்கள், நம்மோடு கூட நிறைய வயது முதிர்ந்த நபர்களும் ஓடுகிறார்கள், அதே நேரத்துல சின்ன பிள்ளைகளும் ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறார்கள், பெற்றுக்கொண்டார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆகவே மிக வேகமா வேதாகமத்துல வயது முதிர்ந்த ஒரு தாத்தாவை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல மிக வேகமா நாம் அதை பற்றி ஆழமாய் தியானிக்க போகிறது இல்லை. உங்களுடைய சிந்தனைக்காக நான் இந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் பாருங்க, 18வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்கள் கண்ட உடனே அவன் கூடார வாசல் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. எத்தனை வயது இருக்குன்னு தெரியுமா? 99 வயதுல இந்த காரியம் நடக்குது. நல்ல ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் ஓடி முடித்த ஒரு சதையை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். கவனிங்க, வசனம் சொல்லுங்க, 2வது அவர் ஓடுன ஒரு காரியத்தை பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்துல போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். 3வது அவர் ஓடுகிற இடத்தை பாருங்க, 7வது வசனம். ஆபிரகாம் மாட்டு மந்தையை ஓடி ஒரு நல்ல இளங்காலை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். 4வது ஆபிரகாம் ஓடுன இடத்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். பொறுமையாய் ஓடி முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 11வது அதிகாரத்துல வெற்றிகரமாய் ஓடி முடித்தவர்களுடைய பெயர் பட்டியலில் ஆபிரகாமுடைய பெயரும் இடம்பெறுகிறது. அந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் பொறுமையாய் ஓடி முடித்தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வயது முதிர்ந்த இந்த தாத்தாவை பற்றி அல்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு இளம் வாலிபன், துட்டிக்குள்ள ஒரு வாலிபன்,
எப்படியெல்லாம் கர்த்தருக்கு முன்னதாக அவன் ஓடி முடித்தான் என்பதை குறித்து அந்த ஓட்டத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களை இன்றைக்கு நாம கவனிக்க போகிறோம். நம்ம கவனிச்சு பார்ப்போம். வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம். நாம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதைதான் கோலியாத் தாவீது என்கிற கதை. இந்த 17வது அதிகாரத்துல மறைந்திருக்கிற சில சத்தியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு தாவீது ஓடுன 4 இடங்களை குறித்து மிக வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஓட்டத்துக்கு பின்னாலும் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறதை நீங்க வேகமாய் பார்க்க முடியும். நம்ம வேகமாய் வசனங்களை தியானிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தாவீது ஓடின இடத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது 17வது அதிகாரம் 17வது வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் ஓடி. முதலாவது தாவீது ஓடின ஓட்டம். 2வது பாருங்க, தாவீது ஓடின ஓட்டத்துல 2வது பகுதியை பாருங்க. வசனம் சொல்லுகிறது 22வது வசனம், 17வது அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள்ளே ஓடி. நீங்க சேனைக்குள்ளே ஓடி என்று நாம வாசிக்கிறோம். 3வது வசனம் 48வது வசனம். தாவீதினுடைய ஓட்டத்தை பாருங்க. 48வது வசனம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழுப்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. 4வது தாவீது ஓடிய ஓட்டத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது 51வது வசனம், 17வது அதிகாரம் 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று. எனக்கு பிரியமான தேவச்சனமே, தாவீது ஓடின 4 வகையான ஓட்டங்களில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிற சத்தியங்களை நாம் கவனிப்போம். முதலாவது நாம் ஆரம்பத்துக்கு போவோம். முதலாவது தாவீதுடைய ஓட்டம். தாவீதுடைய ஓட்டம் முதலாவது 17வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய். நீங்க தாவீதினுடைய முதலாவது ஓட்டம் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஓடுகிற ஓட்டம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாமும் இந்த ஓட்ட பந்தயத்துல இணைந்திருக்கிறோம். தேவன் நம்மையும் இந்த ஓட்ட பந்தயத்துல வைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய திட்டம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தாவீது ஓடினான். எப்படி ஓடினான் தெரியுமா? தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த பொறுப்பு? தேவ சித்தத்தின் மத்தியில நாம ஓட வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரிய தாகத்தோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு நாம ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். நான் மிக வேகமாய் போகிறேன். நல்லா கவனிங்க. தேவ சித்தத்தோடு நாம ஓடணுமா இருந்தா ஒரு காரியம் நாம செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் பாருங்க. தாவீது ஓடும் பொழுது தகப்பன் கொடுத்த 10 அப்பங்களையும் வறுத்த பயிற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அப்பங்கள் என்பது உடனடியாக சாப்பிடக்கூடியது. வறுத்த பயிர்ங்கிறது கொஞ்சம் வைத்திருந்து தாமதித்து சாப்பிடக்கூடியது. அதாவது பழையதும் புதியது. அப்பங்கள் என்பது புதியதுக்கு அடையாளமா இருக்கிறது. வறுத்த பயிர்ங்கிறது பழையதுக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்களும் நானும் ஓடணும். எப்படி ஓடணும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு என்கிற இந்த புத்தகத்தையும் புதிய ஏற்பாடு என்கிற இந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும். சில நேரங்கள்ல இந்த காலத்துல அதிகமாக துருபதேசம் பரவி வருகிற ஒரு காலம்.
பழைய ஏற்பாடெல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள கூடாது, அங்கீகரிக்க கூடாது. அது நமக்கு தேவையில்லை. நாம வாழ்கிற கிருபையின் காலம், நாம் வாழ்கிற புதிய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாடு மாத்திரம் வாசித்தால் போதும் என்று நாம நிறைய இடங்கள்ல கேட்கிறோம் செய்திகளை. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, பழையதையும் புதியதையும் எடுத்துக்கொண்டு நீங்க ஓடணும். எப்படி போய் ஓடணும்? நல்ல கவனிங்க. களத்துல நிக்கிற சகோதரர்களுக்கு இந்த செய்தியை நீங்க கொண்டு போய் சொல்லணும். இது அவங்க புசிக்கிறதுக்கு, இது நீ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு இது உனக்கு கட்டாயம் தேவையா இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். பழையதையும் புதியதையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் ஒருவனை தேற்ற முடியும், அதுதான் ஒருவன் தைரியப்படுத்த முடியும், அதுதான் ஒருவனை உற்சாகப்படுத்த முடியும், அதுதான் ஒருவனை தூக்கி எடுக்க முடியும், அதுதான் ஒருவனுடைய பயத்தை போக்க முடியும், அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த வல்லமுள்ள வார்த்தைகளை நீங்களும் நானும் சுமந்தவர்களாய் இந்த ஓட்ட பந்தயத்துல ஓட வேண்டும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இந்த ஓட்ட பந்தயத்திலே ஓட வேண்டும். இரண்டாவதா வசனத்தை பாருங்க. சேனைக்குள்ளே ஓடினான். இந்த சேனை என்கிறது சபைக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. சேனைக்குள்ளே ஓடினான். சபைக்குள்ளே நாம் ஓட வேண்டும். நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நிறைய பேர் எங்களுக்கு தேவன் வெளிப்பாடு தந்திருக்கிறார், ஆவியான தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு சபைகள் தேவையில்லை, எங்களுக்கு ஜெபிக்க தெரியும், எங்களுக்கு ஆராதிக்க தெரியும், தேவன் எங்களுக்கு வசனங்களை காண்பித்து தந்திருக்கிறார், சபை எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்க தனித்து ஓடுவோம், எங்க விருப்பப்படி ஓடுவோம், எங்க இஷ்டப்படி ஓடுவோம் என்று ஓடுகிற கூட்டத்துக்கு நடுவுல தான் நாம நிக்கிறோம். ஆனா உங்களுக்கு எனக்கு என் வேதம் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்க. சேனைக்குள்ள ஓட வேண்டும். சபை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, சபை உங்களுக்கு ஒரு அடையாளம், சபை உங்களுக்கு ஒரு முக்கிய பங்குங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சபைக்குள்ளதான் கட்டுப்பாடு இருக்கும், சபைக்குள்ளதான் ஒழுங்குகள் இருக்கும், சபைக்குள்ளதான் கணக்கு ஒப்புவித்தல் இருக்கும், சபைக்குள்ளதான் உத்தரவாதம் இருக்கும். உங்களை ஒருவர் உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரு இடம் உண்டென்றால் அந்த சபைதான். ஆகவே சபையை விட்டு விடாதீர்கள். எவ்வளவுதான் கர்த்தருக்குள்ள நீங்க ஓடினாலும், ஆண்டவருக்குள்ள வல்லமையாய் நீங்க பயன்படுத்தப்பட்டாலும், பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பெற்று நீங்க உலகத்துல பிரகாசித்தாலும், உங்களுடைய அங்கத்துவம், உங்களுடைய அடையாளம் ஒரு சபையோடு இருக்க வேண்டும். சபையிலிருந்து தான் தேவன் 5 ஊழியங்களை பிரகாசிக்க செய்கிறார். எபேசியர் புஸ்தகம் நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சபையிலே 4வது அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சபையில தான் 5 வகையான ஊழியங்களை வைத்திருக்கிறார். சபைதான் வேதம் சொல்லுகிறது தேவன் கொண்டு போகக்கூடிய, எடுத்துக்கொள்ள போகக்கூடிய, சபைக்காகவே இந்த இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த ரகசிய வருகையில வரப்போகிறார், சபைக்காக வரப்போகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, சபையிலே இருந்து நாம் ஓட வேண்டும். சபைதான் நமக்கு பாதுகாப்பு. சபையில பாருங்க, நீங்க அந்த 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 17வது அதிகாரத்துல பாருங்களேன், அவங்களோட சகோதரர்கள் வந்து கேட்கிறாங்க, அந்த தகப்பனுடைய கொஞ்சம் ஆடை நீ என்ன செஞ்சுட்டு வந்துட்டா, சும்மா விட்டுட்டு வந்துட்டாயா, அந்த தகப்பனுடைய ஆட்டுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி சபையில இருக்கும். உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருப்பார் சபையில. ஆகவே நீங்க அதுக்கு ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. தேவன் தருகிற எல்லா காரியத்திலும் ஒரு கணக்கு ஒப்புவித்தல் உண்டு. ஆகவே நாம் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், சபைக்குள்ள நாம ஓடணும். எனக்குள்ள ஒரு ஒழுங்கு. இன்றைக்கு பாருங்க, ஒழுக்க கேடற்று ஜனங்கள் அங்கும் இங்கு திரிகிறதுக்கு என்ன காரியம் என்று கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க சபையோடு கூட பங்களிப்பு குறைவா இருக்கு, சபையோடு கூட ஈடுபாடு குறைவா இருக்கு. ஏன்னா சபைக்குள்ள நல்ல ஆலோசனை கிடைக்கும், சபைக்குள்ள நல்ல செய்திகள் கேட்கப்படும், சபைக்குள்ள தேவனுடைய சமூகம் இருக்கும், பிரசன்னம் இருக்கும், விட்டுதல் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். ஆனா சபையை விட்டு விலகி நீங்க ஓடும் பொழுது ஒழுக்கம் கெட்டு ஓட ஆரம்பிக்கணும். சமூகத்தில் நம்ம கேட்கிற நிறைய, அவர் அப்படி வாழுகிறார், இவர் இப்படி வாழுகிறார், அவர் இப்படி விழுந்து போனார், அவர் இப்படி காரியங்களை செய்கிறாரெல்லாம் நீங்க கவனித்து பாக்குறீங்களா, கேள்விப்படுகிறீங்களா? ஒரு காரியத்தை கூர்ந்து கவனித்தால் நீங்க உண்டை கண்டுபிடிக்கலாம். அவருக்கும் சபைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சபையோடு கூட நாம ஓட வேண்டும். சபையில தான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். 3வது வசனங்களை பாருங்க. 3வதாக தாவீது ஓடின ஓட்டத்தை பாருங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது
அப்பொழுது இப்படி வாசிக்கிறோம் 18வது வசனம் 17-18. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக ஓடி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த அந்த பெலிஸ்தருக்கு எதிராக ஓடி எதிரியை சந்திக்கிறதுல தீவிரமாய் ஓடி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எதிரிகள் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து மிக மோசமாய் செயல்படுகிற இந்த காலத்துல தேவனுடைய ஜனங்கள் நாம் எதிரிகள் நம்மை தேடி வரும் வரைக்கும் காத்திருக்க கூடாது. எதிரிகளை தேடி சென்று அடிக்க வேண்டும். எதிரிகளை திரட்டி அடிக்க வேண்டும். எங்கெல்லாம் எதிரிகள் வந்து நிற்கிறான் என்று கேள்விப்படுகிறோம், எழுந்து புறப்பட்டு வேகமாய் அந்த எதிரிகளை திரட்டுகிறதுல, எதிரிகளுக்கு முன்பு சவால் விடுகிறதுல நாம் முன்னேறி செல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எதிரியை அழிப்பதற்காக, எதிரியை முகமுகமாய் சந்திக்கிறதுக்காக ஒரு வாலிபன் துடிப்போடு கூட எழுந்து புறப்பட்டு போகிறான். நாம் சவால் விடுகிற சந்ததிகள், சாத்தானுக்கு சவால் விடுகிற சந்ததிகள். வேதம் சொல்லுகிறது, அந்த 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 கோலியாத்து தான் இதுவரையும் சத்தம் போட்டு கூவி இவர்களுக்கு சவால் விட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, எதிர்பாராத நேரத்தில் ஒரு சின்ன பையன் எழும்பி ஆண்டவருடைய நாமத்தினால் அவன் போய் சவால் விடுகிறான். இன்றைக்கு உன் நிலைமையை பார். இந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு உன்னுடைய உடலை நான் தானமாக பங்கிட்டு கொடுப்பேன் என்று சொல்லி சவால் விடுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, சத்துரு இன்றைக்கு நம்மை பார்த்து சவால் விட்ட காலம் முடிந்து விடுகிறது. தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிரியைகளை இன்றைக்கு அழித்து போடுகிற ஆற்றலை தேவன் உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். கிராமங்களில் இருக்கலாம், பட்டணங்கள் இருக்கலாம், தேசங்கள் இருக்கலாம், குடும்பங்களுக்குள்ள பிசாசின் கிரியைகளை தேடி புறப்பட்டு சென்று அழிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவனை திரட்டுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு அவனுடைய செயல்களை, அவனுடைய திட்டங்கள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய கிரியைகளை அழித்து போடும்படியாக நாம் வேகமாய் ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் பயந்து ஒளிந்து நின்ற நாட்கள் முடிந்து விடுகிறது. ஆண்டவருக்காக வல்லமையாக எழுந்து புறப்பட வேண்டிய ஒரு காலத்துல, ஒரு நேரத்துல நாம் வந்து நிற்கிறோம். கடைசியாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். 4வதாக வேதம் சொல்லுகிறது, தாவீது ஓடுன ஓட்டத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த ஓட்டத்தை கவனித்து பாருங்க. 51வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், 17:51. ஆகையால் தாவீது பெலிஸ்தண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார். நல்லா கவனிங்க. 4வதாக நான் ஓட வேண்டிய ஓட்டம், நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை எழுப்பி விடும்படியான ஒரு ஓட்டம். அந்த பூமியில வாழ்கிற இந்த காலத்துல எத்தனை பேர் நாம தூக்கி விட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் நாம தட்டி கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு முன்மாதிரியாய் ஓடி இருக்கிறோம். நம்மை பார்த்து நிறைய பேர் இப்படித்தான் நம்ம வாழணும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், இப்படித்தான் நம்முடைய ஊழியங்கள் இருக்கணும், இப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கணும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம எழுப்பி விட்டு இருக்கிறோம். என் வேதம் சொல்லுகிறது, தாவீது செய்த காரியம் பாருங்க. செத்து போய் கிடக்கிறான், விழுந்து போய் கிடக்கிறான். அதோடு அவன் நின்று விடவில்லை, மிக வேகமாய் ஓடுகிறான். ஓடி போய் அவனுடைய தலையை வெட்டி, அவனுடைய வாளை எடுத்து அவன் தலையை வெட்டி, ஒரு கையில அவனுடைய வாளோடு, ஒரு கையில அவனுடைய தலையோடு கூட நிற்கிறான். இந்த காரியத்தை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள், வசனங்களை பார்த்த நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். முன்பு ஒரு காலத்துல தாவீது இந்த களத்துக்கு வருவதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியரை கண்டு பயந்து நடுங்கி
புகைகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் மறைவான இடங்களுக்குள்ளும் பயந்து ஓடிக்கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள் இப்போ வசனம் சொல்லுகிறது. வசனத்தை பாருங்க. இந்த சம்பவத்துக்கு பின்பு 52வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோன் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். வசனம் சொல்லுகிறது 53வது வசனம், இஸ்ரவேல் புஸ்தர் பெலிஸ்தர் மூர்க்கமாய் திரட்டி பிற்பாடு திரும்பி வந்து அவர்கள் பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, பயந்து பயந்து நடுங்கினவர்கள் இன்றைக்கு துணிந்து பெலிஸ்தியர்களை திரட்டி அடிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாவீதினுடைய ஓட்டம், அநேகருக்கு முன்மாதிரியாய் ஓடின ஓட்டம், அநேகரை தூக்கிவிடக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையை தட்டி இப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு ஓட்டத்தை ஓடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு வேதம் சொல்லுகிறது ஓட்டம் மிகுந்த உற்சாகத்தையும் தைரியத்தையும் பெரிய ஒரு முன்மாற்றத்தையும் அந்த பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலருக்கு அது கொடுத்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் வேதம் சொல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்குள்ள சொல்லுங்களா அங்க கொண்டு வைக்க சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்டா அங்கே வைக்கலாம். ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4வதாக வேதம் சொல்லுகிறது, இல்ல அலிஸ் அந்த முன்னுக்கு வச்சிருந்தா அதுக்குள்ள ஏத்தி விடு, அப்படியே கொண்டு வர. சத்ருவுக்கு பயந்து நடுங்கி கொண்டு விடுதலை இல்லையே, இந்த காரியத்துல நமக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று பயந்து பயந்து நடுங்கி அங்கும் இங்கும் ஒளிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில வாழ்கிற நீங்களும் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்துல ஒரு தாவீது ஓடுனது போல நாங்களும் ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் ஓட நீர்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் பயந்து பயந்து நடுங்கி ஒதுங்கி அங்கும் இங்கும் ஒளிந்து கொண்டிருக்கிற சத்துருவை குறித்த பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சாத்தாண்ட தலையை நசுக்கி ஜெயமெடுத்த அந்த ஆண்டவரை காண்கிற பொழுதெல்லாம் ஒரு புது உற்சாகம் வரட்டும், ஒரு புது பலன் வரட்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல நாங்களும் ஜெயிப்போம், நாங்களும் சத்துருவை முறியடிப்போம், நாங்களும் சத்துருவை திரட்டுவோம் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் இதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். ஆண்டவரை நீர் அப்படி ஆசீர்வதிக்கும்படி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல நாங்க ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், அழகாக வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த நாங்கள் பார்ப்போம். சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் கவனிக்கிற வேளையில நாங்கள் ஓரம் கட்டப்படக்கூடாது என்று சொல்லி அழகாக தாவீதுடைய காரியத்தையும் அபிரகாமுடைய காரியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். மிச்சம் அழகாக இருந்தது. எப்படி என்ன, நாங்க பார்வையாளர்களாக நாங்கள் நின்று போகக்கூடாது. நாங்கள் ஓட்டத்தில் கலந்து ஓடுகிறவர்களாக, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரியான ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அதற்குரிய காரியங்களோ இச்சையடக்கம் இருக்க வேண்டும், சரியான உடைகளை நாங்கள் அணிந்திருக்க வேண்டும், நேரத்துக்கு போக வேண்டும் என்று தெளிவாக சொன்னார். அதை குறித்து தாவீதுடைய கதையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். தாவீது ஒவ்வொன்னமாய் அந்த ஒவ்வொரு காரியமாக முன்னேறி சென்றான். கர்த்தருடைய காரியத்துல அவன் எவ்வளவு முன்னேற்றமாக இருந்தான் என்று அது எங்களுக்கு ஒரு பாடமாக காணப்படுகிறது. மிச்சம் நன்றாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க பாஸ்டர். கர்த்தருக்குள்ள உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரதான ஆசீர்வாதமாக இந்த வார்த்தை இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள நம்புகிறோம். ஆமென். அடுத்தாக நாங்கள்